நாம் அறிந்த 25 நபிகள், அவர்கள் எல்லாம் ஒரே இடத்தில் வாழ்ந்தவர்கள் அல்ல. அல்லாஹ் அவர்களை உலகின் பல பகுதிகளில் அனுப்பினார். முதலில் நபி ஆதம் மனித குலத்தின் முதல் மனிதர். அவர் ஜன்னத்திலிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்டார். சில இஸ்லாமிய வரலாறுகள் படி அவர் இந்தியா அல்லது இலங்கை பகுதியில் இறங்கியதாக கூறப்படுகிறது. அடுத்து நபி நூஹ் அவர் பழமையான மெசொப்பொத்தேமியா பகுதியில், இன்றைய ஈராக் பகுதியில் வாழ்ந்தார். அவரது குமத்திற்கு 950 ஆண்டுகள் அடைப்பு கொடுத்தார். நபி ஹூத் அவர் ஆத்வ் குமத்திற்கு அனுப்பப்பட்டார். அவர்கள் ஏமன் அல்லது அரேபிய தீபகற்பத்தில் வாழ்ந்தார்கள். நபி சாலிஹ் அவர் தமூத் குமத்திற்கு அனுப்பப்பட்டார். அவர்கள் இன்றைய சவுதி அரேபியாவின் வடபகுதியில் வாழ்ந்தார்கள். நபி இப்ராஹிம் அவர் இன்றைய ஈராக் பகுதியில் பிறந்தார். பின்னர் பாலஸ்தீன் மற்றும் மக்கா பகுதிகளில் வாழ்ந்தார். அவர்தான் கஹபாவை கட்டியவர். நபி லூத் அவர் இன்றைய ஜோர்டான்/டெட் சி அருகில் வாழ்ந்தார். அந்த நகரம் பின்னர் அழிக்கப்பட்டது. நபி இஸ்மாயில் மக்காவில் வளர்ந்தார். அவர் கஹபாவுடன் தொடர்புடையவர். நபி இஸ்ஹாக் மற்றும் யாக்கூப் அவர்கள் பாலஸ்தீன் பகுதியில் வாழ்ந்தார்கள். நபி யூசுப் பாலஸ்தீனில் இருந்து எகிப்துக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு பெரிய பதவியை அடைந்தார். நபி மூசா எகிப்தில் பிறந்தார். பின்னர் ஃபிரௌனுக்கு எதிராக நின்றார். பின்னர் தனது மக்களுடன் பாலஸ்தீன் நோக்கி சென்றார். நபி தாவூத் மற்றும் சுலைமான் அவர்கள் ஜெருசலேம் பகுதியில் ஆட்சி செய்தார்கள். நபி ஈசா பாலஸ்தீன் பகுதியில் பிறந்தார். அவரது வாழ்க்கை அற்புதங்களால் நிறைந்தது. இறுதியாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மக்காவில் பிறந்தார். மதீனாவில் இஸ்லாமை பரப்பினார். நண்பர்களே, இந்த நபிகள் எல்லாம் வெவ்வேறு இடங்களில் வாழ்ந்தாலும் அவர்களின் செய்தி ஒன்றே: ஒரே அல்லாஹ்வை வணங்குங்கள், நியாயமான வாழ்க்கையை வாழுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.